இல்லக்கா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஐயோ வயித்து கலக்குதே. இந்த நேரத்துல போய் பாத்ரூம் போனா எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வரும். நான் தான் ஒண்ணுமே கலக்கலையே, எப்படி வயிறு கலக்கும்? செல்லம்மா, இந்த வீட்டுல இதுக்கு மேல நிக்கவே வேண்டாம், வா போவோம். தம்பி அந்த பிள்ளைய மன்னிச்சிரியா? தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டுவே. ஐயோ பயங்கரமா வயித்து கலக்குதே. இப்போ நான் என்ன செய்வேன்? என் புருஷனுக்கு இது தெரிஞ்சா டைவர்ஸ் தான். நான் தான் எதுவுமே போடலையே, ஏன் வயித்து கலக்குது? செல்லம்மா சித்தி எதுக்கு டான்ஸ் ஆடுறிய? நான் ஒன்னும் டான்ஸ் ஆடல. இல்ல மூஞ்சி டிசைனா மாறுதா, அதை கேட்க. ஏம்மா போதுமா, என் பொண்டாட்டிய பேசுனது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. செல்லம்மா வா வீட்டுக்கு போவோம். ஐயோ இதுக்கு மேல தாங்க முடியாது. ஏங்க ஒரு நிமிஷங்க. செல்லம்மா துணிமணி எல்லாம் எடுக்காண்டா, வா போவோம். இதோ வாரேங்க. சித்தப்பா அவிய என்ன பண்றவனே நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஏனுக்கு இவ பின்னால ஓடியா? பாத்ரூம்க்குள்ள போன மாதிரி இருக்கு. சித்திக்கு வயித்த கலக்கிட்டு போல்க. நான் கூட நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டேன். எப்படா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சித்தப்பா இனிமே நம்ம மேல கோவப்பட மாட்டாவ. சித்தப்பா சித்தி பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துருக்காவ. அது ஜூஸ் குடிச்சிருக்கால, அதனால போயிருப்பா. வந்த உடனே என் பொண்டாட்டிய கூட்டிட்டு நான் கிளம்புறேன். சரி சித்தப்பா, வந்தவனா கூட்டிட்டு கிளம்புங்க. ஐயோ அந்த மாத்திரை தான் வேலை செய்து போல இருக்கே. ஒருவேளை நம்மள மாட்டி விட்டுருவாளோ? மாட்டி விடாம இருந்துடணும். ஏங்க போமா. வா போவோம். ஏக்கா நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே நாங்க வர மாட்டோம். வா செல்லம்மா. தம்பி போவாதயா. செல்லம்மா வா. ஏங்க ஒரு நிமிஷங்க. செல்லம்மா மறுபடியும் எங்க போறா? சித்தப்பா பாத்ரூமுக்கு தான் போறவ. இப்ப தானே போயிட்டு வந்தா, எதுக்கு ஓயாம பாத்ரூமுக்கு போறா? அவி வருவாவே, கேளுங்க சித்தப்பா. ஐயோ ஐயோ சித்தினைக்கு அவ்வளவுதான். ஏங்க போமா. நீ எதுக்கு மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு வரா? பாத்ரூம்க்குள்ள போவலங்க, ரூமுக்கு தான் போயிட்டு வந்தேன். வாங்க போவோம். ரூம்கா எதுக்கு? அது ரூமுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான பொருளை போட்டுட்டேனா பார்க்க வந்தேன். என்ன வளர்ற செல்லம்மா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, தான் வந்துறேன். சித்தப்பா இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? அவிய அந்த ஜூஸை குடிச்சதுனால தான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காவ. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் போய். அவிய பாத்ரூமுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காவ. நீங்க வேணா போய் பாருங்க. செல்லம்மா இத பாருங்க. ஏங்க போமா. வாங்குங்க போவோம். செல்லம்மா ஜூஸ்ல என்ன கலந்தா? ஆட்டு சக்கரைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துறேன். செல்லம்மா வாரேங்க. சித்தப்பா அவிய ஓடி ஓட்டத்தை பார்த்தா இன்னைக்கு முழுக்க வந்துக்கிட மாட்டாவ. இப்ப தெரியுதா உங்களுக்கு அவிய என்னத்தை கலந்து எனக்கு தந்திருக்காவ? நீ நான் அந்த ஜூஸை குடிச்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆமா சித்தப்பா, அவி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காவ. நாங்க அதை கண்டுபிடிச்சதுனால தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னோம். நாங்க பண்ணது ஏதாவது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா மன்னிச்சிருங்க சித்தப்பா. ஆமா சித்தப்பா, உங்ககிட்ட நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏய் செல்லம்மா. போமா. செல்லம்மா போவுக்கு. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? நீ எல்லாம் என்ன மனசு செல்லம்மா? நீ அந்த பிள்ளைக்கு அதுல என்னத்தை போட்டு கொடுத்தா? ஐயோ ஐயோ முடியலையே. நீ இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நிமிஷம். சித்தப்பா என்ன அவிய இப்படியே தான் போயிட்டு இருப்பாவ. நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இதை நான் குடிச்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கிடுங்க. நான் அவ இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி நல்லவான்னு நினைச்சிட்டு உங்களை எல்லாம் தப்பா பேசிட்டேன். இப்பதானே அவளை பத்தி புரியுது. இனி அவ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேமா. ஏக்கா என்னை மன்னிச்சிருக்கா. தம்பி செல்லம்மா இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. என் வீட்டு வாரிசாலிக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாங்க ஒரு பிள்ளை வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கோம். ஆனா உன் பொண்டாட்டி அதை அழிக்கல பார்த்திருக்கா. இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல தம்பி. நானும் நினைச்சு பார்க்கலக்கா. இவ ஏதோ தெரிஞ்சு தெரியாம சின்னதா தப்பு செய்யறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் தன்னால. இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலாம் இவ கூட வாழ முடியாதுக்கா. என்ன பண்றேன்னு பாத்துட்டே இரு. செல்லம்மா என்கிட்ட வட்டி வாங்கி செத்துறாத. அந்த பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? பிறக்க போற அந்த பச்சை பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு செல்லம்மா? நீ இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணிருக்கிய, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? நான் கூட உன்னை நல்லவான்னு நினைச்சிட்டேன். இப்படி மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல செல்லம்மா. ஒரு நிமிஷம்னு நீ பாத்ரூம்ல தான் கிடக்க வேண்டியிருக்கும். செஞ்ச தப்பு சும்மா விடுமா? இல்ல செஞ்ச பாவம் தான் உன்னை விட்டுட்டு போயிருமா? பிள்ளைய அழிக்க பாத்துருக்கா பாரு. இங்கே கடை, நான் போறேன். தம்பி சாரத்துக்கு மேல அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போயா. அப்புறம் அவ குடும்பத்துல ஆகாலி சொல்லுவாவே. ஒண்ணு கிடக்க
ஏக்கா என்னக்கா மனுஷியாவா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா சரிப்பா ஏதோ செஞ்சுட்டா வீடு. எப்படிக்கா விட முடியும் அவளெல்லாம் சும்மா விடவே முடியாது அவளை என்ன பண்றேன்னு நீ பாத்துக்கிட்டே இரா இப்ப அவளே முடியாம கிடக்க, நீ இதுக்கு மேல போய் அவளை அடிச்சானா அவ்வளவுதான் செத்து போயிருவா. அந்த பாவம் நம்மளுக்கு எதுக்குப்பா? நீ ஒண்ணு செய்யணும், அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேரு. இவளை அடிச்சு அடிச்சு என் கைதாக்கா வலிக்குது இதுக்கு மேல இவளை அடிக்க மாட்டேன் இதுக்கு மேல இவளுக்கு டைவர்ஸ் தான் தம்பி ஜூஸ லேட்டா குடிச்சதுனால கூட அப்படி வயித்த கலக்கி இருக்கலாம். உங்க பொண்டாட்டியவா என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பேசாதங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாரும் கண் கூட பார்க்கல. பார்க்காத எது பத்தியோ நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுப்பா. வாங்க நானும் வரேன், அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்ப்போம். நான் போய் கார் எடுக்க கூட்டிட்டு வாங்க சரோஜா மன்னிச்சிருமா என்னதான் தப்பு அவ செஞ்சாலும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும் சித்தப்பா நீங்க மன்னிப்புலாம் கேட்கண்டா சித்தப்பா, அவிய மாறினாலே போதும். ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் சேருங்க. ஏக்கா அவளை கூட்டிட்டு வா நான் போய் கார் எடுக்கேன் ராசாத்தி அவளை கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி விடு போ. சரி மைனி. எப்படி ஒரு வேலை பார்த்திருக்கா பாரு. நல்ல வேலை ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு இல்லனா நம்ம குடும்ப வாரிசே அழிஞ்சு போயிருக்கும். இதத்தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னா நீங்க நம்பவே மாட்டேன்ட்டியா. இப்பயாவது புரிஞ்சுக்கிடுங்க. யார் யார் எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏனுமே நீங்க சமைச்சு தந்தா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், வேற யார் தந்தாலும் சாப்பிட மாட்டேன். ராசாத்தி சித்தி மேலேயும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீங்க தான் அப்படி சொல்லணும், எங்களுக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் தான் இருக்கு. என்னைக்காவது மாட்டுவா எனக்கு தெரியும். இவ சொல்றத பார்த்தா இந்த ஊருக்குள்ள மொத்த பேரையும் எல்லாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கும் போலக்கே. ஏத்தே மொத்த பேரையும் இல்லை இவ 2 பேரையும் நீங்கள் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். செல்லம்மா சித்திக்கு எப்படி பறிச்சுக்கிட்டு பேசியாவ பத்தியலா? இப்போ கூட ராசாத்தி சித்தி ஜூஸை லேட்டாக குடிச்சதுனால தான் பேதியாவதுன்னு சொல்லிட்டு போறாவ. இதுல இருந்தே புரிஞ்சுடுங்க இவ 2 பேரும் கூட்டு களவாணியில் தான். பெரியவியல அந்த மேல பேசாதே. இனி சாரஜாக்கு எதா இருந்தாலும் நான் பார்த்து செய்யேன். ஆமா கோமரி, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஆடுபாங்கரையில ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. செல்லம்மா தான் அதை போட்டிருப்பாளோ? இருக்குதா இப்பயா தெரியுதா? நாங்கள் மட்டும் அப்பத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? ஏதோ ஜூஸில் கலந்துருக்காவன்னு சொல்ல நம்பவே மாட்டேன்ட்டியா. பேதி மாத்திரை தான் கலந்துருக்கா, அதனால தான் இவளுக்கு பேதி ஆகிட்டே இருக்கு. அப்படியே பேதி மாத்திரையே கலந்துருக்கா? இவளுக்கு சாரஜா மேல அப்படி என்ன போறாமே? தெரியலையே, நீங்களே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இனி அவட்ட பேசவே மாட்டேன். இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கா? அவ மூஞ்சில இனி நான் முழிப்பேனா? முதல்ல அந்த மாத்திரை டப்பா வெட்டி தலையை சுத்தி தூர போடி. எப்பாடா நினச்ச மாதிரியே எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிட்டு. ஒன்று அவுட்டு என்ன ஒன்று பேரவை யோசிப்போம். ஐயோ அம்மா, பாத்ரூம்லயே தங்கிரலாம் போல இருக்குதே. நான் தான் அந்த ஜூஸ்ல எதுவுமே கலக்கலையே. எதுக்கு எனக்கு இப்படி பேதியாவுது? ஐயோ அம்மா, முடியலையே. செல்லம்மா என்னக்கா? அப்படி எத்தனை மாத்திரை தான் கலந்தா இத்தனை தடவை பேதியாவுது உனக்கு? நான் எங்கக்கா மாத்திரையை கலந்தேன், ஒத்த மாத்திரை கூட கலக்கலக்கா. என்ன சொல்ற செல்லம்மா? ஆமாக்கா நான் எதுவுமே கலக்கல. ஏன் கலக்கறேன்னு சொல்லித்தானே என்கிட்ட வாங்கிட்டு போன? என்கிட்டயே போய் சொல்லாத. அக்கா உங்ககிட்ட நான் ஏன்க்கா போய் சொல்ல போறேன்? நிஜமா ஒண்ணுமே கலக்கலக்கா. என் புருஷன்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு எதுவுமே கலக்காம தான் வெறும் ஜூஸை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தேன். தரவு எப்படி ஆகும்? நீ டப்பாவோட எல்லா மாத்திரையும் அள்ளி போட்டான்னு நான் நினைக்கேன். இல்லக்கா சத்தியமா இல்ல, ஒரு மாத்திரை கூட போடவே இல்லக்கா. அப்புறம் ஏன் பேதியாவுது? அதான்க்கா எனக்கும் தெரியல. செல்லுமா, அந்த சரோஜாட்ட நீ ஜூஸ் கொடுக்கும்போது அவ எதுவும் மிக்ஸ் பண்ணாலோ? இல்லக்கா, என் கண் முன்னாடி அவ கையில வாங்கினா, என் கண் முன்னாடி தான் எடுத்துட்டு வெளியே வந்தா. அவ கையில எதுவுமே இல்லக்கா, அவ கலக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா ஜூஸ் போடும்போது யாரும் உள்ள வந்தாவளோ? மைனி தான்க்கா வந்தாவ. மைனி இப்படிலாம் வேலை செய்ய மாட்டாவல்ல? நீ ஜூஸை வச்சுட்டு வெளியே எங்கேயும் போனியோ? ஆமாக்கா, என் புருஷன் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேன்னு போய் கேட்டேன்க்கா. அவரே நான் கூடவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரிதா, இவ்வளவுதான் ஏதோ பண்ணிருக்க வச்சலம்மா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் அடிச்சு சொல்லிட்டாள்வா போட்டிருக்குன்னு. பாத்தியலக்கா, ஒரு பாவமும் செய்யாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனைன்னு. சரி சொல்லம்மா, என்னைய மட்டும் மாட்டி விட்டுறத. அவ்வளவுலாம் நம்ம பெறவு வச்சுக்கிடுவோம். உன்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நான் நல்லா பாத்துக்கிடியேப்பா. அக்கா என் புருஷனே டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாவுக்கா. அதெல்லாம் சும்மா சொல்லுவாரு, நான் பாத்துக்கிட்டேன், நான் பேசியும் சொல்லம்மா. இப்ப கூட என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்கன்னு அவர் தான் சொல்லிட்டு போறாரு. கார் எடுக்க போயிருக்கா செல்லம்மா, வா போவோம். அக்கா கார்ல போகும்போது மறுபடியும் பேதி ஆயிட்டுனா என்னக்கா பண்றது? செல்லம்மா அப்படின்னா இன்னொரு தடவை போயிட்டு வா. அக்கா பாத்ரூம்லயே இருந்துடலான்னு தோணுதுக்கா. ஐயோ ஆஸ்பத்திரி போனாதான் சரியாகும். பேதியில போவாலும் என்னத்த கலந்தாலுமேன்னு தெரியலையே. ஒரே பீத்தனியா போகுது. குடலே கலந்து வெளியே வந்துடும் போல இருக்குக்கா. சரி உன் புருஷன் கார் எடுக்க போயிட்டாரு. வா செல்லம்மா போவோம்.